ஹாய் ஹலோ, நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் நல்லா போல சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவில் ஒரு சகலகல வல்லவன் தாங்க வந்திருக்காரு. ஆமாம், ஹீ டஸ் ஸ்டாண்டப் காமெடி, ஹோஸ்டிங், கான்டென்ட் கிரியேஷன், எம்சிங் அண்ட் ரீசனாக படமும் நடிச்சிருந்தாரு. அண்ட் நடித்த மொதல் படத்துலேயே அந்த பெஸ்ட் டெபியூட்டன் அவார்டை தூக்கி கொடுங்கன்ற மாதிரி பிச்சு வாங்கியிருந்தாங்க. அண்ட் இவளையும் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஹிண்ட்ரா போஸ் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் எல்லாம் யாரெல்லாம் வாட்ச் பண்ணுறீங்களோ. ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ வந்திருக்கணும். சொன்ன மாதிரி அந்த மொதல் படத்துலேயே பிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாரும் உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு. என்ன நான் அது ரீல்ஸ்லாம் கூட பார்த்தேன். ஹிண்ட்ரா போஸ் என்கிற ஹிண்ட்ரா வேல், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அவங்களோட ஜேர்னி ஆஸ் அ சேல்ஸ் மேனேஜராக அவங்களோட ப்ரொஃபஷன் ஆரம்பிச்சு அண்ட் தென் பிகேம் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் ட்ராவல் ஏஜென்ட் அதை எடுத்து பார்த்து அண்ட் தென் 2017 கிராக் ஹவுஸ் காமெடி கிளப்போட ஓப்பன் மைக் காம்படிஷனில் செகண்ட் ரன்னர் அப் ஜெயிச்சு அண்ட் அங்கேருந்து உங்கள் ப்ரொஃபஷன் ஸ்டார்டட் அண்ட் லைக் ஸ்டாண்டப் காமெடி ஜேர்னி ஆரம்பித்து 10 வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்து இன்னைக்கு யூ ஆர் ஹியர் வேர் யூ ஆர் டுடேலா. ஆமாம், ஒன்று மேலே ஏறிட்டு தான் இருக்கு. ஒன்று இல்லை அப்படிலாம் மேலே போகக்கூடாதுலாம் நான் சொல்லலை. இதுக்கப்புறம் மேலே போகணும். பட் இது வரைக்கும் வந்தது நிறையா இருக்கு. பட் இது வரைக்கும் வந்ததுக்கே கங்க்ராட்ஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இவரோட பெரிய ஜேர்னி இருக்குது. ஸோ அந்த ஜேர்னி பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக சிம்பிள் மனுஷனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ எபிசோட ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ப்ரோ. ஸோ எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போகுது? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். Congrats on your new setup, I guess. ஆமாம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொன்ன மாதிரி படம் சிம்பிள் மனுஷன் வந்துருந்துச்சு. இப்போ லைஃப் எப்படி இருக்குது? சிம்பிளாக இருக்கா இல்லை பப்பராசியோட அந்த மாதிரி ஏதோ பிஸியாக ஆயிடுச்சா? லைஃப் அதே மாதிரி தான் இருக்குது, நோ டிஃப்ரென்ஸ். இப்போ வெளியே போனோன்னா இப்போ எல்லாருக்கும் இதுக்கு முன்னே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ப்ரோ நீங்கள் தான் அந்த படத்தில் நடிச்சு அந்த மாதிரி எப்படி இப்படின்னு இருக்கு. ஐ மீன் லைக் எப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எங்கேருந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு லைக் யங் க்ரௌட்னா வந்து இந்த பாட்காஸ்ட்லேருந்து பார்த்து தோசாப்லேருந்து பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷன்லாம் வந்து சரவடியில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. படம் பார்த்தவங்க ஐ லைக் த மூவின்னு சொல்லிட்டு டேரக்டாக சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்டப் காமெடி தே சே ஐ வாட்ச் யுவர் ஸ்டாண்டப் காமெடி. ஸோ இருக்கு கிவ் யூ மோர் ரீசன்ஸ் டு வாட்ச் மீன்ற மாதிரி வி ஹேவ் லாட் ஆஃப் ரீசன்ஸ்லாம். ஆமாம், வெரைட்டிஸ் கொடுக்கணும். நம்ம ஒரே மாதிரி இருந்தால் இப்போ எப்படி? ஓகே நைஸ். அண்ட் உங்களோட நான் இந்த ரீல்ஸ், இந்த ஷோ ரீல்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவலி போகாது பாட்காஸ்ட்டே இல்லை போல இருக்கு. அப்படி நம்மளோட பாட்காஸ்ட் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாட்காஸ்ட் நீங்கள் போயிருக்கீங்க. அதனால அண்ட் அது எல்லாத்துலேயும் நான் பார்த்து எனக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஐ மீன் ஹிண்ட்ரா பர்சனாக எனக்கு என்ன முதல்ல தெரிஞ்சுன்னா யூ ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ரொம்ப போல்டாக எதாக இருந்தாலும் சொல்கிறீங்க. அண்ட் அதுதான் ரிஃப்ளெக்ட்ஸ் ஈவன் ஆன் யுவர் ஸ்டேஜ். ஐ திங்க் அந்த லைக் என்ன தான் ஸ்டாண்டப் காமெடி சொல்கிற விஷயம் ஜோக்காக இருந்தாலும் அந்த விஷயம் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஐ பிலீவ் தட் ஒரு ஸ்டேஜ் முன்னுக்கு மேலே ஏறி போய் ஒரு இவ்வளோ பேர் சிரிக்க வைக்கணும்னா அது ஒரு சீரியஸான விஷயம் தான். அதுக்கு ரொம்ப இந்த சொல்கிற போல்ட்னஸ்ன்றது தேவை. ஸோ அது எப்படி அது ஹிண்ட்ரா போஸ்க்கு ஏற்கனவே இருந்துச்சா அந்த கேரக்டரிஸ்டிக் ஆர் இட்ஸ் சம்திங் தட் யூ பிக்ட் அப் ஃப்ரம் ஸ்டாண்டப் காமெடி? I think being bold, being confident சொல்லி நீங்கள் சொல்கிறது வந்து I think it's something you pick up along the way. It's a skill தான் சொல்லணும். ஓகே, யாரும் வந்து பிறக்கும் போதே வந்து கான்ஃபிடென்ட்டாக பிறந்து வரதில்லை. ஓகே, you have the doubt, that's why you cry, but it's a skill that you build. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இருப்பீங்க, ஏன்னோ யூ கோ அண்ட் டாக். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்லப்பா நீ சும்மா போய் மேடையில் சும்மா அப்படியே பேசிட்டு வர சும்மா அப்படின்னு. அதெல்லாம் சும்மாலாம் பேசுறது இல்லை. ஓகே, யூ ஹேவ் டு நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. நிறைய ஓப்பன் மைக் போவோம், ஒரே ஜோக்கை வந்து நிறைய வாட்டி செய்வோம். பல வருஷம் செய்கிற ஜோக் கூட இருக்குது. லைக் ஸ்டீவ் ஹாவிலாம் வந்து பெரிய ஸ்டாண்டப் காமெடியன், வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டாண்டப் காமெடி. ஸோ அவர்லாம் வந்து ஒரு ஜோக் வந்து லைக் ஹீ சேஸ் தட் யூ கேன் டூ சேம் ஜோக் ஃபார் 20 years, no problem at all. If the joke is gonna get any better, why not? ஸோ எப்படின்னா வந்து ஒரு பாட்டு வந்து பாடுவாங்க, ஆமாம் இல்லையா, ஏன்னோ, பட் யூ டோன்ட் சே தட் ஏன் ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னோ அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் when it comes to joke, a lot of people say that ஒரே ஜோக் செய்கிறீங்க, ஒரே ஜோக்கு செய்கிறீங்க, ஒரே ஜோக் செய்யுங்க, ஒரே பாட்டு பாடுறவங்கிட்ட போய் சொல்லுங்க ஒரே பாட்டு பாடுறீங்க. ஒரு ஆள் அவங்க பாட்டை கூட பாட மாட்டாங்க, வேற ஆள் பாட்டு அவங்க பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க பெருமையா. ஏன்னோ ஐ மீன் அதுலேயும் பட் அதில் ஒரு விஷயம் இருக்குது. பாட்டுன்றது அது வேற விதமான அந்த கிரியேட்டிவ் ஆர்ட். லைக் இப்போ ஒரு கதையே நம்ம திரும்பி எடுத்தோம்னா அதே மாதிரி இருக்குன்றது.
எப்படி அப்ப இப்போ ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்க ஒரே ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்கு மாற வேண்டியதானே உங்க ஹோஸ்ட்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, பட் அதே மாதிரி நானும் அண்ணாட ஒரே கேள்வி கேட்டனால அதான் சொல்றாங்க. அப்படி அதே நாள் அது மாதிரி வந்து நீங்க என்ன எவ்ரி எபிசோட் வேற மாதிரி பேசுறீங்களா? வேற மாதிரி நீங்க பேசுறீங்க தானே? இந்த மாதிரி தான் வேற வேற கேள்வி so people have to accept you as you. அவ்வளவுதான். You know, so it's art. Podcast is art. You are involved in that. So நீங்க வந்து ஆளு ஏன் குமார் எப்படி பேசுறீங்கன்னு சொன்னா நான் தான்ல எப்படி வேற எப்படி பேசுறது, உனக்காக நான் வேற மாதிரி பேசணுமா? ஏனோ நான் இப்படி தான் பேசுறேன்னா இப்படி தான் பேசுறேன், உனக்கு பிடிக்கலன்னா வேற ஆள் உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு போகட்டும். இதுல என்ன இருக்கு? நீ ஏன் வந்து ஒரு ஆளை மாத்தணும்னு நீ ஏன் நினைக்கிற? ஆமா இல்லையா? நான் என்ன கேட்டேன் நானே மறந்துன்ற மாதிரி எங்கெங்க பேசி கேள்வி அப்படின்னு நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன். அதுதான், அதாவது கண்டிப்பா கான்ஃபிடென்ட் வந்து பிக்அப் பண்றது தான். ஏன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன பிறந்த மாதிரி வரல. பட் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கே உங்களுக்குள்ள இருந்துச்சா இல்ல இந்த ஷோலேருந்து தான் யூ கெயின் தட் தான்? the answer is that actually நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுது இருந்தாலும் சொல்றேன் நான். நீங்க வந்து கேட்டுட்டு நீங்க வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்போம்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. you don't go into host kind of thing, you know. அப்படினு வேணா அந்த சைடு நானும் உட்கார்ந்தவன், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதா அந்த கஷ்டம்? நான் சொன்னேன்னா வந்து it's a build skill னா வந்து it's a skill throughout the journey. As you say sales, as you say travel, இதெல்லாம் வந்து you meet people, one to one people, பார்க்குற ஒரு விஷயம் பாருங்க. So you have to talk to them, you have to be nice to them, you have to get them in your good book சொல்லுவாங்கல, அந்த மாதிரி தான். So something that you gained along the way. Gain, yes. உங்க இப்ப வேலைக்கு போறீங்கன்னா வந்து நான் வேலைக்கு போறேன், இப்போ ஒருத்தங்க நான் வந்து என்ன பாஸ் தான் ஹையர் பண்ணா, நான் பாஸ் கிட்ட தான் வந்து நல்லா பேசுவேன், மத்தவங்க கிட்ட கலீக்லாம் நல்லா பேச மாட்டேன்னா வந்து that means you are not building a skill, you are setting yourself to fail in the society of whatever you just entered. சரிங்களா? You know, so you have to build that skill, how to maneuver around now and you have to do that. It is years of skill that I have put into myself from sales irukattom, from the first time that I started working Delhi France irukattom 15 vayasula irukattom, you know. So these are all skills that you put yourself out into the world சொல்வாங்கல. அந்த மாதிரி தான் போனது அப்படினே. ஓகே yeah, ஒரு ஆள் இப்ப வந்து like you know how now வந்து this same skill applies to this now generation னா வந்து சொல்லலாம்னா a lot of people are very good in commenting. கமெண்ட்ல சிக்காப்பா பண்ணுவாங்க, மெசேஜ்ல சிக்காப்பா பண்ணுவாங்க, யூனோ. பட் when it comes to face to face னா வந்து நீ ஆடா வந்து மெசேஜ் பண்ணுவ, நீ இவ்வளவு கமெண்ட் பண்ணுவ, அந்த மாதிரி இருக்கும். They do not have that skill to talk, but they have so much to say. அதுதான். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி இல்லைன்னா அவர் சொல்லுவாங்க நீங்க கேள்வியை கேட்கல அப்படின்றீங்க. ஸோ ஓகே, பதில கேட்கல அப்படி கேள்வியை கேட்டுட்டு நீங்க பதில புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. ஓகே, நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கிளாங்ல, born and bred in Klang. ஸோ இந்த கேள்வி வந்து நான் பீயிங் யூ திங்க் யூ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. கிளாங்ன்றது உண்மையாகவே எல்லாரும் நான் வந்து காஜாங்லேருந்து பிறந்து வந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு வெளியூ பார்க்குற ஒரு வியூவர் மாதிரி எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம இந்த நியூஸில் படிக்கிறதா இருக்கட்டும், இன்டர்நெட்டில் இருக்கட்டும், கிளாங்னா ஒரு கிரைம் சிட்டி, அது ஒரு தக் ஏரியா, அங்கே இருந்தாலே திக்குன்னு தான் இருக்கும், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி. உண்மையாகவே அப்படி தான் இருக்குமா கிளாங்கு? இல்லை நிஜத்தில் உண்மையாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஏரியா கிளாங்? எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஏரியா வந்து ஒரு ஹெவன், யூனோ, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமானு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். என்னதான் வந்து the chart says that Klang is number 1 சொன்னாலும், லிட்டில் கொலம்பியான்னு சொன்னாலும் வந்து ஐ மீன் இருக்கு இல்லைன்னு இல்லை, ஐ மீன் கவர் பண்றதுக்குன்னு இல்லை, யூனோ, எனிதிங் லைக் தட். The crime rate is there, okay, it is a dangerous city to say, but also why are you in a dangerous spot? ஓகே, இல்ல அதான் கேட்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்தாலே ஆபத்துன்னு இல்லைல்ல அப்படின்னு அதுக்குன்னு நாங்க என்ன 2 பேரும் வந்து நான் என்ன 2 பிளாக்கா வச்சு சும்மா யாராவது முறைச்சாலே கிளாங்ல வந்து ஏன்டா முறைக்கிற அப்படி ரொட்டி சென்னை சாப்பிடும்போது சைட்ல ஷார்ட் கட்டோட வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, யூனோ, லைக் யூனோ எப்படின்னா ஏன் வந்து டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறீங்க குமார்? சொல்லுங்க. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ முக்கால்வாசி இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 நியூஸ் பார்க்குறோம்னா சொல்லி வச்ச மாதிரி என்ன மட்டும் அது நம்மளுக்கு வந்து கிளாங்ல இருந்தால் இது நடக்குது, கிளாங்ல வந்து வீடு பூந்து வெட்டிட்டாங்க, அந்த மாதிரி வீடியோ தானே வருது. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம பார்க்கறது, பேசுறது, கேள்விப்படுறது, அவ்வளோதான். ஆமாம். ஓகே, ஓகே. டு பி ஹானஸ்ட், கிளாங்கோட கிரைம் ரேட் இப்போட பேக் இன் த 90s அது வந்து கொடி கட்டி பறந்த காலம்னு சொல்லலாம். ஓகே, யூனோ, இவர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பராம்லாம் இருந்த காலம் அதெல்லாம். ஐ மீன் பீப்புள் ஹூ நோஸ் தே நோஸ் அண்ட் ஆல் த பேக் ஸ்டாரி ஆஃப் இட் அண்ட் ஆல் திஸ் கைண்ட் ஸ்டஃப். ஆனால் இப்போ வந்து ஐ வுட் சே வி ஹேவ் கைண்ட் ஆஃப் லைக் கூல் டவுன் a little bit, யூனோ. கிரைமே இல்லாத சிட்டின்னு இல்லை, யூனோ. நீங்கள் செய்கிற இந்த இடம் நம்ம இப்போ இருக்கோம்ல பூச்சோங் ஹேஸ் ஆக்சுவலி ஓவர்டேக் இன் தட் சென்ஸ்ன்னு தான் சொல்லணும், யூனோ. அண்ட் ஆல்சோ தேர்ஸ் a lot of other places. காஜாங் நீங்கள் சொல்கிறீங்க, காஜாங்கும் கிரைம் ரேட் நிறைய
நிறைய ஆமா, இருக்கு. ஆமா, கண்டிப்பா, காஜாங் ஆக்சுவலி வந்து crime rate in the sense of not human, a lot of pet are being abused in காஜாங். சோ நான் கேட்கணும், காஜாங்ல இந்த விஷயம் எனக்கே தெரியாது. நீங்க காஜாங் உள்ளவங்க தானே? ஆமா. ஓகே, நீங்க காஜாங் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாத ஒரு ஆமா, fact ஒன்னு சொல்றேன். sorry. There's a lot of animal abuse case coming out from காஜாங். So what is the problem of people in காஜாங்? உங்களுக்கு அனிமலுக்கு என்ன பிரச்சனை? எனக்கே தெரியல. அப்படி நாங்க சாத்தி தான் ஃபேமஸ் நினைச்சேன். அனிமல் அபியூஸ் இப்பதான் ஃபேமஸ். சோ தெரியல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் அனிமல்ஸ்க்கு என்ன பிரச்சனை அனிமல் காஜாங்ல? அபியூஸ் தெரியல. இந்த ஃபேக்ட் ஃபேக்ட்னு தெரிஞ்சிச்சுனா இப்ப நீங்க ஏன் காஜாங்க சாத்தி ஃபேமஸ் நீங்க எனக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா இத்தனை வருஷமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் வந்து கிளாங்ல கிரைம் ஃபேமஸ்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? 4-5 கொலைய பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டா தெரியும். கேட்டாங்க அவ்வளவுதான். Crime rate, yes, crime rate is there. I born in a very crime polluted area ன்னு சொல்லணும். You know, Paranjava, Taman Karpiya, this is where I grew up. Shout out to the place. So அந்த ஏரியாலாம் வந்து crime இருந்த ஏரியா தான். there's a lot of petty crimes, like அந்த டைம்லாம் வந்து ரொம்ப இந்த மோட்டர்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்லாம் திருடுவாங்க. மோட்டர் திருடி சக்குன்னு திருடி ஒரு ஹவர்லயே வந்து ஸ்பேர் பார்ட் கழட்டி வச்சிருவாங்க. கழட்டி வச்சிருக்கீங்க, அதான் அந்த சைடு போத்துன்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. யூனோ, நோ ப்ராப்ளம். லைக் என் ஃபாதர்லாம் வந்து பிஸ்னஸ் செய்யும் போது there were downfalls where we had like நாளைக்கு கிளாந்தானுக்கு we go all the way to கிளாந்தான். லைக் மிந்திலாம் வந்து கிராப் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ what they do is before travel agency, my father was a spice dealer. So spice dealerனா வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து கிளாந்தானுக்குலாம் வந்து ஜாமான் ஏற்றிட்டு போய் விற்போம். ஓகே, கர்லா எஸ்டேட்லலாம் போய் வந்து ஒரு மாதிரி செட்டப் பண்ணி விற்போம். அதெல்லாம் ஒரு காலம். ஸோ பட் த திங் இஸ், நாளைக்கு ஜாமான் வந்து போகும்போதுனா இன்னைக்கு வந்து பெட்லாக் உடச்சி ஜாமான் தூக்கிட்டு போன கேஸ்லாம் இருக்கு. 2 வாட்டி நடந்ததெல்லாம் இருக்கு. for you to recover from that downfall very hard, bro. லைக் நீங்க வந்து ஜாமான் எடுக்கிறதே வந்து you do bill to bill. ஏன்னா நீங்க வெண்டர்ஸ் கிட்ட எடுப்பீங்க, ஹோல்சேலர்ஸ் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எடுக்க போறேன், கிளாந்தானுக்கு போய் நான் வித்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு அடுத்த ஜாமால கவர் பண்றேன்னு சொல்லுவீங்க. So when two goods go in that sense, there was a downfall for that as well. So இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எஸ், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் இட்ஸ் பார்ட்ஸ் அண்ட் நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். நாங்க வந்து மத்தால எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து மத்தால ஜாமான் வந்து அடிச்சது இல்ல. எங்க இடத்துல கிளைங்ல இருந்தா பிறந்து வாழ்ந்த எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு. எங்க இடத்துல எங்க ஜாமாவே அடிச்சவங்களும் இருக்காங்க. So yeah, but I think crime is everywhere. You don't say that crime is not everywhere. Crime is everywhere. அந்த மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு கோட் வேர்ட் வந்து தெரியணும்னா வந்து தமன் சந்தோஷா. ஆமா, தமன் சந்தோஷா. எல்லா இடத்துலயும் தமன் சந்தோஷா இருக்கு. Do you know that? தெரியல. கிளாங் சந்தோஷா தெரியும். தமன் சந்தோஷா வந்து பேசிக்கலி லைக் கோட் வேர்ட் வந்து தமன் சந்தோஷா வந்து எல்லா தமிழங்களும் அங்க வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு இது போலுக்கு. ஏன்னா ஜேபிலயும் தமிழ் சந்தோஷா இருக்கு, அங்கேயும் நிறைய என் கூட்டாளி வந்து தமிழவங்க நிறைய தான் இருக்காங்க, இங்கேயும் தமிழ் சந்தோஷா இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் ஒரு தமிழ் சந்தோஷா இருக்கு போலுக்கு. அந்த தமிழ் சந்தோஷால வந்து நம்ம தமிழவங்க வந்து புஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கு எனக்கு பதில் தெரியல ப்ரோ. சந்தோஷா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு, இதுக்கு சந்தோஷா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து பிரவீனா தெரியும்ல, அவங்க காமெடி பீஸ், அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா தட் அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலி தட் ஷி கோன் எண்ட் அப் இன் ஸ்டாண்டப் காமெடி அண்ட் ஆல். ஷி someone told her to try it. I mean உனக்குள்ள இது இருக்கு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. and then that's when she tried it out, and then நிறைய பேர் சொன்னோனே okay I'm good at this அப்படின்னு, so I'm going to go into this அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது லைக் gave you the spark or like உங்களுக்குள்ளே எனக்கு I meant to do this அப்படின்ற மாதிரி? Actually, I mean, like you wouldn't know that you're funny. உங்களுக்கு நீங்க தான் நான் ஃபன்னின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு தெரிய முடியாது, நான் ஃபன்னின்னு சொல்லிட்டு அலைய முடியாது. So I was actually exposed to this when my wife தான் வந்து she gave me the saying that why don't you go and try to make people laugh, because நீங்க எங்கேயாச்சும் வந்து like when we go out for an event or when we go and meet friends or anything like that, it's kind of like captivating when you tell stories and all those kind of stuff. To be honest, நீங்க சொல்லணும்னா the first journey of the thing where before she told me that நான் வந்து we used to hang out in a mama, like a friend வந்து மாமா வச்சிருந்தாரு, அவரு சில்லி பாரின்னு சொல்லிட்டு பேரு. So we used to lepak, அவர் தான் owner, so he has like a nice spot, right? So our friends கூட எல்லாம் lepak பண்ணும்போது we will share that stories, like what funny stories that I have or I went through or anything like that. So அங்க சிரிக்கும் போது it was kind of encouraging. That's why the wife said that போய் ட்ரை பண்ணுங்க, go and try. So I put the effort to go and look for Crack House Comedy Club or open mic இருந்துச்சு, so that's where I went over. I tried Crack House Comedy Club open mic. Then அந்த ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்குல்ல, லைக் people laugh to you. நான் முத வாட்டி ட்ரை பண்ணும்போது லைக் damn very scared, லைக் உங்களுக்கு லைக் என்னடா செய்ய போறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் உங்களுக்கு பட நெஞ்சு அடிக்கிறது. இங்கிலீஷா ஸ்டார்ட் ஆஃப் இங்கிலீஷ் தான். The later on தமிழ் வந்து later on introduce பண்ணது தான். கரெக்ட். That one is a different story over there altogether.
So when I went to Craig House, start off, first time open mic, I had my friends, I had my wife over there, to support me and all this kind of stuff. Then when I got off the stage, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, like Rizal and Jonathan at the time, they were the mentors for me. They said, hey, I see something in you, man. திருப்பி வந்து செய், திருப்பி வந்து ட்ரை பண்ணு. ஸோ இந்த மாதிரி உற்சாகம் கொடுக்கும்போது தான் யூ ஆக்சுவலி கோ பேக் டு பேக் யூ ட்ரை ஒன் டு ஆனால் எல்லாமே வந்து சிரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யூ ட்ரை சம் தே டோன்ட் லாஃப் வை தே டோன்ட் லாஃப்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு புட் தி எஃபர்ட் ஓவர் தேர் டு go and see it. Then after that 3-4 years of doing English stand-up comedy, so we say that why don't we try Tamil சொல்லிட்டு தான் வந்து I proposed the idea to one of my friend. So அவர் வந்து ஏன்னா இட்ஸ் very new idea இல்ல, very new idea. I mean stand up comedy that time வந்து it's a very new something. 2017 and all 2018 yeah, still especially Malaysiaல தமிழ் நினைக்கிறேன் அப்போ வந்து not yet. நம்ம எல்லாம் மதுரமுத்து காலத்துல தான் இருந்தோம் அப்போ வந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டாண்ட் அப் கம்பெனி அவர் தான் அப்ப. எஸ் மதுரமுத்து ஜிபி what you call that, யார் நம்ம இன்னொருத்தர் இருந்தாரு அவரு கூட தங்கதுரை. these are all one liners அவங்கலாம் one liners more to story telling na வந்து you have a different story telling, like even Vivek also I think he's a நடிகர் Vivek, he's an amazing storyteller actually for stand up comedy. அவர்லாம் என்னோட மென்டார்ல. So and then you had this idea of doing it in Tamil and then after that what happened is we said that அவருக்கு வந்து அந்த ஐடியா அவருக்கு வந்து ஸ்பார்க் ஆகல. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாரு, பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும். ஏன்னா வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வீக்கெண்ட் வந்து இட்ஸ் அ ஃபுல் ஹவுஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் க்ரௌட். இந்த மாதிரி வெள்ளக்காரவங்க அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அந்த டைமில் போய் நான் இந்த மாதிரி செய்ய போகிறோம்ப்பா, ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி ஐயோ மேபி லூஸ் பண்ணுவோம் நிறையான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம் இடம். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன், வி வென்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ் டேனியல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பிரகாஷ் டேனியல் வந்து he had this open mic மாதிரி நிறைய ஷோ செய்வார், ஒன் மைக் ஸ்டாண்ட் சொல்லிட்டு with his friends Brian and also Kiran Baladevan. So அவர் வந்து என்ன சொன்னாரு, we had a festival coming in the festival வந்து தமிழ் நம்ம ட்ரை பண்ணுவோம், நீங்க செய்யுங்க தமிழ் செய்யுங்க, the rest of us we will do English Tamil மாதிரி ட்ரை பண்ணுவோம். So that's where the first time we had, and I had my friend Suresh to come over. Suresh அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் கூட வந்து பார்ட்னர் பண்ணி we started open mic. And also before that we had Rabbit Mic. Rabbit Mic is a very big stand up comedian. இல்ல அத கேக்குறேன், Rabbit Mic னோனா அவரும் வந்து செஞ்சாரான்னு கேக்குறேன். No, Rabbit Mic was a very big supporter in my movement. Rabbit Mic reached out saying that, hey bro, I like what you do and சொல்லிட்டு Rabbit Mic அவர் கூட வந்து Psycho Unit கூட that time we did one show, Free Kalau Ini Bikin சொல்லிட்டு in Bangsa, where that show we had comedy at the front. And also, what do you call that? Rabbit, Shize, Havoc Brothers, avangala vandu pinadi vandu they had a finishing for the song, like a mini concert mari. Okay. Nice. We did it once, yeah. So we had that. Then after that, Suresh kuda vandu partner panni we open up stand up comedy Tamil side la, which is like try பண்ணுவோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓகே இவ்வளோ பெரிய ஒரு கதை சொன்னேன், இவ்வளோ கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே இதை ஏன் சொல்கிறேன்னா, when you want to give, எங்கேருந்து வந்தேன்னு சொல்லும் போது you have to give credit to all these people, because all these people have one way path. அந்த பாத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க உங்களுக்கு. ரேபிட் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா, அந்த எக்ஸ்போஷர் எனக்கு கொடுக்கலன்னா, சுரேஷ் வந்து எனக்கு வந்து அந்த நட்பு எனக்கு கிடைக்கலன்னா, you understand, okay? So these are all very important as your journey. So எங்க போனாலும் வந்து I appreciate them in that sense over there. Okay, ஏன் இதை சொல்றேன்னா குமார், okay, because I feel nowadays, okay, people, okay, certain சில பேர் வந்து they have their inspiration, யார்கிட்டயாச்சும் வந்திருக்கலாம் அந்த இன்ஸ்பிரேஷன். ஓகே, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து யார்கிட்டேருந்து வந்துச்சோ, ஓகே, அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க கிட்டேருந்து தான் ஒரு விஷயம் வந்து as a இன்ஸ்பிரேஷனாக காப்பி பண்ணியிருக்கலாம். இது நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன், இவரை பார்த்து தான் நான் வந்தேன், அந்த மாதிரி இருக்கும். அவங்கள சொல்லாம டோட்டலி வேற யாராச்சும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல அந்த ப்ரொஃபஷனில் இன்னும் நல்ல இடத்துல இருக்கிறவங்கள. இருக்கலாம். ஏன்னா அவரை நான் இன்ஸ்பயர் பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருக்குன்ற மாதிரி, அதனால மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ நீங்க எங்க இன்ஸ்பயர்டா ஆகினீங்களோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, ஓகே, ஒரு காதோரம் நீங்க டைரக்டா சொல்லனா கூட காதோரம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஸ்பயர்டா இருக்கும்.
நம்மளையும் யாரும் நம்மள இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துருக்காங்கடா பாடுறான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நார்மலி வந்து இது வந்து பீப்புள் அரவுண்ட் யூ வந்து சொல்ல மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாம வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு நாள்ல வந்து மெசேஜ் வரும், ப்ரோ யூ ஆர் த ஒன் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ ஃபார் யூ நோ ஃபார் திஸ் ஃபார் தட், ஐ வாண்ட் டு பீ லைக் யூ ப்ரோன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டோம். ஓகே, ஆனா கூடயே வந்து சுத்துவாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க யாராச்சும் வேற ஆளு சொல்லுவாங்க. ஓகே, அவன் அந்த ஆளு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்துருக்காது. ஓகே, ஃபேனா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பேசிக்கலி what I'm trying to say is, okay, we live in a world, okay, where very small group of people will actually appreciate you for you. Okay, okay, all right. And also we live in a world where snowflakes, நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆள் கிட்ட வந்து சம்பாய் பண்ணோம்னா நீங்க 4-5 வாட்டி யோசிக்கணும். Okay, the time that I grew up, okay, the time that I in the confidence லாம் சொல்றீங்களா, you so bold, you so confident, you know, where do you come, இது வந்து லைக் என்ன ஐபோன் என்னது ஐபோன் 16 பிளஸ் மாதிரி வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. You can have you know anything like that. It is your experience over there, because my bosses that I grew up with, you know, that I experienced, அவங்கலாம் வந்து டைரக்டா நீ முட்டாள்னா முட்டாள்னு சொல்லிடுவாங்க. முட்டாள்னு சொல்றானா எதுக்கு முட்டாள்னு சொல்றான், போய் அனலைஸ் பண்ணு. ஏன் உன்னை முட்டாள்னு சொல்றான், எதுக்கு அனலைஸ் பண்ணு. உன்னை வந்து நீ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணு, ஒன்னு கொஞ்சம் நல்லா ஒன்னு வந்து டியூன் பண்ணு. You know, you fine tune yourself. You know, why do you say that I am not up to that standard over there? But at the same time, if they praise you, it's different. Okay, so if I'm coming from that generation where bosses were straightforward, okay, no sugar coat, no screen, no tinted, nothing at all. Okay, அப்படியே UV sun ray through some மூஞ்சில அடிக்குமா, tinted பண்ணாம வந்து காலையிலே போனா 12 மணிக்கு அடிக்கலாம் மூஞ்சில, நெஜ வேர்வைன்ற மாதிரி. ஆமா, அது மாதிரி மூஞ்சி எரியும்ல, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைச்ச டைம்ல வந்து, so I grew up from there, so definitely I will carry forward on that sense தான் பாருங்க. So in that sense, how is where நீங்க வந்து இப்போ உள்ள டைம்ல you can be someone in any industry இருக்கலாம். Any this one goes to any industry. Okay, you can be someone in that industry. You can be someone who happens to be like நான் opportunity வந்து உருவாக்குறேன். Okay, opportunity உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். At the same time, because I give you opportunity at the same time, நான் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். Okay, or remarks கொடுக்குறேன். Okay, how was your performance, how was you in work in சொல்லிட்டு அந்த மாதிரி. Okay, sometimes very straightforward இருக்கும். I mean, from the style that I'm talking, you should know that I'm very straightforward, right? You know, I don't hide anything. I do not have any screen in my mouth as well. You know, அது வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். எப்படி இப்படி நேரா சொல்லிட்டாரு you know. But people nowadays kind of like those people who give zero opportunity but 100% motivation. எனக்கு புரியல அது எப்படின்னா ஒரு ஆளு கிட்ட வந்து 100% motivation கொடுப்பான். You are so good la bro, you can la bro, no, you know, நீ இப்படிடா, நீ அப்படிடா, நீ இப்படி செய்யலாம், நீ அப்படி செய்யலாம், ஃபுல்லா மோட்டிவேஷனை ஏற்றி விடுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றி விடுவாங்க இருக்கும். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்க மாட்டான், ஏத்தி விட்டு போயிடுவான். ஓகே, இது வந்து எனக்கு இந்த நான் வேலை தேடும் போது அங்கிளுங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அந்த நான் படிச்சு முடிச்சு வேலை தேடும் போது இந்த வீட்டுக்கு வர சொந்தக்கார அங்கிள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன வேலை தேடுறியா அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்வியூ எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணும், ரெஸ்யூம் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு. ஆனா ஒரு வேலை தேடி கொடுக்க மாட்டாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி அந்த சிச்சுவேஷன். அந்த மாதிரி டைப் தான், which is like இது அது இப்படி அப்படி செய்யலாம். ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அவங்களெல்லாம் வந்து தூக்கி லைக் தெய்வம்பா, வெரி குட் பீப்பிள், தங்கமான பணிங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுப்போம், நம்மள வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்கன்னு இல்லை ஜி, கண்டுக்கனா நீ கண்டுக்காத, பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நான் சொல்றத வந்து நீ வந்து கேட்காம என்னைய கெட்டவன் சொல்லிட்டு நீ லேபிள் பண்ற பத்தியா, அது எந்த வகையில நியாயம்? நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம உங்ககிட்ட வந்து நீ என்ன வந்து இப்படி மயிர் மாரி வந்து செய்யற, ஏன் இப்படி வந்து செய்யற, கொஞ்சம் டூ இட் பெட்டர், இப்படி நல்லா வந்து இது பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வாஸ்துவம். இது வந்து அந்த அங்கிள் கதை சொன்னீங்களே. ஓகே,
எதுவுமே வந்து கொடுக்காம ஆமா இங்க வேலை செய்யற ஒன்னும் நல்ல வேலை தேட வேண்டியதானே என் கம்பெனில நான் நினைக்கிறேன் இருக்கு. ஆனா கேட்டீங்கன்னா வந்து கொடுக்கவே மாட்டாரு. அவன் வந்து அவுட் ஸ்டேஷன் போயிட்டு அவன் பிஸியா இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கும், உண்மையிலேயே இருக்கும். ஆனா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரியா? நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அவரு காம்படிஷன் ஆயிரும். நீங்க அவரோட ஒண்ணு நல்லா வேலை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதாவது சில பேர் வந்து நம்மளால இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்களே பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா இவங்க நம்மள பார்த்தா ஹி ஓ ஷி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க ஆனா நம்மளுக்கு அந்த கிரெடிட்ஸே கொடுக்காம சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி நான் ரொம்ப இது பண்ணதில்லை. பட் ஐ கேன் see from others or anything like that, you know. But maybe இந்த மாதிரி நடந்துருந்தா நீங்க பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். I can see from my side or anything like that, right? You know, I can't say that I inspire that person, I inspire that person, you know. சில நேரம் தோணல இதெல்லாம் நம்ம செய்யற மாதிரியே இருக்கு அப்படின்னு. இப்போ லைக் மேபி லைக் இன் யோர் இண்டஸ்ட்ரி யூ கேன் சே லைக் நம்ம சொல்ற மாதிரி உங்க ஸ்டாண்ட் அப் ட்ரை பண்றாங்க, உங்க நம்ம ஸ்டைல் ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது பார்த்தா வந்து நான் காடி ஓட்டுறேன் எல்லாம் காடி ஓட்டுறாங்க அந்த மாதிரில இருக்கு. இந்த இன்ஸ்பிரேஷன் தான் சொல்றேன். இப்போ நம்ம இப்போ எல்லாமே ஈஸியா அமைச்சாலும் இப்போ சில பேர் சொல்ல மாட்டாங்களா நான் வந்து ராமன் தான் இன்ஸ்பயர் பண்ணாரு எனக்கு ஆரம்பத்துல அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு நான் கேக்குறேன், உங்களுக்கு யாரை இன்ஸ்பயர் பண்ணா ஃபார் பாட்காஸ்ட்? ஆர்ஜே பாலாஜி அவரோட பார்த்து தான் ஆக்சுவலி நான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன். ஆர்ஜே பாலாஜி அவரோட பாட்காஸ்ட் கேட்டேன். ஆல்ரைட் ஓகே. மலேசியால யாருமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகலையா? மலேசியால சொன்னா கொஞ்சம் புல்லட் மாதிரி இருக்கும். நான் பார்த்த தமிழ்ல யாரும் நல்லா செய்யல போல இருக்கு அப்படின்னா நானே அந்த சரி நம்மளே வந்து செய்வோம், நம்ம தான் ரொம்ப பெரிய புல்லட் மாதிரி சொல்றோம்ல எல்லாரும் நல்லா செய்யல அப்படின்னு, அப்போ நம்ம இறங்கி செஞ்சு காட்டுவோன்ற மாதிரி நான் வந்தேன்ல. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 3 வருஷம் முன்னுக்கு ஆரம்பிச்சேன். அப்போ வந்து மலேசியாவில் அவ்வளோ பேர் யாரும் செய்யாத மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைல்ல மேபி இருந்திருக்கலாம், ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்போ. பட் ஆல் ஆஃப் தெம் ஆன் ஸ்பாட்டிஃபை ஆடியோ ஃபார்மேட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நான் இன்ஸ்பயர் பண்ணுறது இல்லை. பட் நான் அந்த மாதிரி தான் அவனு நினைச்சேன். எனக்கு வந்து அதுதான் ஆம்பிஷனா இருந்துச்சு. நாளைக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு 4 வருஷம் கேட்டாங்கன்னா இல்ல குமார்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு அவரை பார்த்து நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதுதான் ஏன் ஆம்பிஷன் மாதிரி இருக்கும். உங்களை பார்த்து யாராச்சும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை, ஏன்னா நானே இன்னும் ஆரம்பிச்சு போயிட்டு தான் இருக்கேன் அந்த பாட்டுல. முதல்ல என்னன்னா இன்ஸ்பயர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன மற்றவங்க பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ டூ சூன் ஃபார் தட் லைக் சேம் ஆன்சர். நானே வந்து என்னை ஒன்று தேடி போயிட்டு தான் இருக்கேன். I haven't reached any level yet, you know. You know, I'm still searching for where is the top. இமேஜினரியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா இது அடைஞ்சாதான் டாப் அப்படின்னு? அப்படின்னு இல்லை. I mean like I think எப்படின்னா you work for peace ன்னு சொல்லுவாங்களே, you work for happy, you work for peace ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. Some people go to work because சம்பளம் கிடைச்சா நான் இது கட்டுவேன் அது கட்டுவேன் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு இருப்பாங்க. you know, my wife have given me the full freedom to do whatever I want. Okay, so I'm doing whatever I want and that is giving me peace. So in the peaceful journey வந்து எங்க போகணும் எனக்கு தெரியல. you know, but you know like I say ஆள் சிரிக்கும் போது it kind of makes me feel happy. எனக்கு ஒரு மாதிரி வேர்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும், அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங்காக இருக்கும். லைக் எஸ்ஜே சூர்யா ஸ்பைடர் படத்தில் வந்து இருக்கும். That's why we go to open mics to try to see that how can we get bigger laugh. ஓகே நைஸ். ஏதாவது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அந்த மாதிரி என்கவுண்டர் இருக்கா ஏதாவது ஃபேன்ஸ் கூட? ஐ மீன் ஆடியன்ஸ் உங்களை நீங்கள் ஜோக் சொல்லும் போது ஏதாவது இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் எனக்கு மறக்க முடியாது அப்படின்னு? அன்ஃபர்கெட்டபிள்னு சொல்கிறதோட in a good way, I mean after starting stand-up comedy, I've gotten a lot of good friends actually. You know, good friends to say. Good friends na like அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டாங்க, பட் பிகாஸ் ஆஃப் கம்மிங் டு த ஷோ you know all those kind of stuff, அதுக்கப்புறம் வந்து they become like you know someone that a part of your journey மாதிரி இருக்கும். you know, but these people also எல்லா ஷோலையும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லா ஷோலையும் வந்துடுறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எல்லா மெட்டீரியலும் அவங்களுக்கு தெரியும். நானே சொல்லுவேன் ஏன் நீங்கள் வந்தீங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லை நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் that actually pushes you to open up more, to push you to do more, you know, and all this. If no, you'll be in your comfort zone. You know, நானும் சொல்லுவேன் நீங்கள் வாங்க பரவாயில்ல வாங்க, நீங்களாம் பார்க்கறனால தான் வந்து நான் புதுசாக வந்து செய்யணும்னு ஆசை வருது. You know, because they give you the pressure back of your head when you're performing, saying that you know அவங்க காசு போட்டு வந்திருக்காங்க, definitely you want to give them something, you know, new something for them to bring back ன்னு சொல்லிட்டு தானே இருக்கும். You know, because you value the money, they value the time, value the money that they have spent, effort and put in and coming in. ஓகே ஸோ அதுதான் அவங்களோட அது வந்து ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு. யூனோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. தீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் தட்
எப்படின்னா வந்து experience ஆமா தான். எல்லாமே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். experience you know it's an experience that make me to understand myself better. எப்படின்னா all this experience gives you a good outcome தான் சொல்ல முடியும். alright எப்படின்னா ஒரு இந்த விஷயம் நடந்தனால நான் வந்து அவங்க கெட்டவங்க அந்த மாதிரி இல்லை. I'm still in good terms with these people. okay which is Jason Leong. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட், ஐ மீன் யூ நோ டாக்டர் ஜேசன் லியோங், ரைட்? ஓகே, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் ஃபார் ஹிம். ஏன்னா வந்து when you do for open mic, ஓகே, இப்போ கிராக் ஹவுஸ்லாம் நான் ஓப்பன் மைக் போகும்போது you have to go and put your name. 8:30 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணதுனா 8 மணிக்கு தான் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த 8 மணிக்கு அங்கே போய் அவங்க வந்து அந்த லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் பேர் எழுதணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இடம் இருக்குது. அதுலேயும் வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா வந்து நிறைய பேர் இருந்துச்சுன்னா நீ போன வாரமே செஞ்சிருந்தோன்னா இந்த வாரம் செய்ய முடியாது தம்பி, இப்போ ஒரு மாதிரி செஞ்சுட்டா இந்த வாரம் வந்து நம்ம புது ஆளுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஸோ we have the chance to watch what other people do, you know, and all those kind of stuff. ஸோ அந்த மாதிரி எந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமலே நான் 1.5 வருஷம் செஞ்சேன். 1.5 year I did open mics only, solely open mic only. Okay, and after that just to build your credit and the of course, I mean you build the time, you know, you build the 3 minute that they give you and all those kind of stuff so that you can build. ஏன்னா அந்த 3 minute தான் வந்து உங்களுக்கு 10 minutes ஆகும் பாருங்க. you know, you build a 3 minute, you build a 3 minute, you get a nice 10 minute set ன்னு சொல்லிட்டு இருக்கும். So you do that because open micers look forward to weekend show. ஸோ வீக்கெண்ட் ஷோ தான் வந்து சோல்ட் அவுட், எல்லாம் இன்டர்நேஷ்னல் க்ரௌடாக வரும், இல்லைனா யாராச்சும் பிக் நேம் காமெடியன் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் ஃபார் டாக்டர் ஜேசன் லியோங். ஓகே, ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் ஷோ. ஃப்ரைடே ஷோ சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், மைண்ட் ப்ளோவிங். உங்களோட பாட்டில் உங்களோட செஷன், என்னோட ஓப்பனிங் செஷன். ஓகே, மைண்ட் ப்ளோவிங் சொல்லிட்டு இறங்கியாச்சு சந்தோஷமா. மூக்கெலாம் ஒரு மாதிரி திங்கியா போய் ஒரு மாதிரி நம்ம தானா இதுக்கப்புறம் நம்ம தான் கலக்கிறோம்டா, நம்ம தாளா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சாட்டர்டே ஷோ சேம் சோல்ட் அவுட். ஓகே, சாட்டர்டே ஷோ சோல்ட் அவுட். அதே ஃப்ரைடேல செஞ்சேன்ல அந்த 5 நிமிஷம், அதே 5 நிமிஷம் பிட்டு தான் சாட்டர்டேயும் செஞ்சேன். ஓகே, that was the most silent 5 minutes in my life, the longest 5 minutes that I've ever experienced in my life, Kumar. Okay, yana Friday crowd, that's why I tell you have to read the room. Friday crowd, Saturday crowd totally different. Okay, Friday crowd வந்து younger crowd, Saturday crowd வந்து more to, you know, வயசான crowd னு சொல்றதோட more to what do you call that, more to more educated, more I'm looking forward for more ன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி crowd, more uppity crowd. ஓகே, அதுலயும் வந்து சாட்டர்டே வந்து அந்த கிளப் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சங்கர். ஓகே, சங்கர் சந்திராமா அவர் கூட்டாளெல்லாம் கூட்டி வந்திருந்தாரு. Fantastic boy doing, you know, the name of Hindra ன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு சார். வந்து அவர் கூட்டாளெல்லாம் கூட்டிட்டு, and on that day I was so silent, the set was so silent. ஓகே, நீங்க எப்படின்னா நீங்க சொல்றீங்களா பாட்டு வந்து யூனோ அவங்க வந்து ஒரே பாட்டு பண்ணாலும் அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்னு. ஐ திங்க் அந்த டைமில் 5 minutes அவங்க பாட்டு பாடுறாங்கன்னா யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலன்னா அவங்க பாட்டுக்கு ஷாக் செண்டியாக பாடி கிளம்பிடலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, பட் when it comes to comedy you want that focus. ஆமாம், எல்லா கண்ணும் என் மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஓகே, இப்போ எல்லா கண்ணும் என் மேலே இருக்கு, யாரும் சிரிக்க மாட்றாங்க. மொதல் பாட்டு அந்த செகண்ட் பாட்டு தான் பிரச்சனை அப்படின்னு. ஆமாம், யாரும் சிரிக்க மாட்றாங்க. ஓகே, ஸோ அந்த 5 minutes பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணில் அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வலிக்குது. அந்த நேரத்தில் வந்து என் ஒய்ஃபை வந்து தேடுறேன், அவங்க வந்து பின்னாடி அந்த சைடில் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து தேடுறேன் நான் ஒரு ஆறுதலுக்கு வந்து ஏதாச்சும் சொன்னேன். அவங்க கிட்டேருந்து ஒரு ஆறுதல், அவங்க பார்க்குற பார்வையே வந்து நீ காலி, நீ நினைச்ச மாதிரி இல்லை தம்பி, வேற மாதிரி சாம்பிராடி போட்டாச்சு போதே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லுக் தான் வந்துச்சு. ஏன்னா it was so quiet to the sense that pin drop silent கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இது வந்து இந்த வைன் கிளாஸ் கிளிங்கிங் இருக்குல்ல, அந்த வைன் கிளாஸ் கிளிங்கிங்கே வந்து அவ்வளோ லவுடா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ that was one of the experience. அது முடிஞ்சோடனே இறங்கி வந்து துருசா கிளப் பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அங்கே போய் உட்காந்து நேற்றுலாம் வந்து சிரிச்சாங்க, சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அங்கேருந்து வந்த ஒரு ஜேர்னி தான். ஆமாம், நேற்று அந்த முதல் நாள் பண்ணும்போது நம்ம இதுக்கு தான்டா பார்ன் ஃபார் திஸ்ன்ற மாதிரி இருக்கும். 2வது நாளே வந்து ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, சீக்கிரமா வந்து மிஸ்டர் சாட்டர்டே நம்ம வாழ்க்கையில் ஆடுவார். நான் எதிர்பார்த்தேன் இதுதான்டா சாட்டர்டேன்னு, சாட்டர்டே மிஸ்டர் சாட்டர்டே விளாண்டுருக்கேன். So yeah, that's one of the experience. அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து that experience actually taught me to read the crowd. You know, another experience சொல்லணும்னா another comedian as well.
people give you time, you have to do in within that time and all those kind of stuff இருக்கும். நம்ம பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தா முடியாது. ஒரு ஃப்ளோ வந்துருச்சு இறங்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த செட்டில் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஏன்னா ஆள் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம்டான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். I didn't know that I've actually overtime. ஓகேங்களா, ஓவர் டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இறங்கி எல்லாம் சந்தோஷமா ஹைஃபை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த காமெடியன் மின்னுக்கு வந்து நானும் வந்து அவருக்கு ஹைஃபை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் மின்னுக்கு போய் நிற்கிறேன். அவர் வந்து ஹைஃபைலாம் கொடுக்கல, அவர் என் மூஞ்சி மின்னி கேட்குறாரு, who the fuck do you think you are to take my time? சீரியஸ் ஆயிடுச்சு டக்குன்னு. So that's why I understand that don't take other people's time. But this to say these people are okay, அதுக்குன்னு வந்து இவர் என் enemy ஆயிட்டாரா, இவர் வந்து என்ன இப்படி கேட்குறாரு, அந்த மாதிரிலாம் இல்லை. I still appreciate this person, man. I'm still working with these people. You have to learn. Like ஒரு ஆள் சொல்றாங்கன்னா you learn, you take a moment to learn why is that person criticizing you in this way. Okay, ஸோ இப்போ உங்களோட படத்துக்கு வரும். நம்ம ரொம்ப நேரமாக அதான் அங்கேயே இருந்தோம். இதுதான் இதுக்கு இன்னும் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க நினைக்கிறேன். நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அதை பார்த்துட்டு இவர்கிட்ட அதை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்துச்சு படம் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களோட டெபியூட்டன் மூவி வேறு, பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, மூஞ்சி முன்னுக்கே புகழாதீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களே ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த காம்ராட் பிக்சர்ஸில் அப்லோட் பண்ணதெல்லாம். வந்து நிறைய பேர் இது அப்ரிஷியேட்டட் த லீட் தட் செட். அவங்க கேரக்டராக வாழ்ந்துருந்தாங்க, அவங்க நடிக்கலை, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு. எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நிறைய சீன் பார்க்கும்போது இவங்க இந்த சீன்லாம் செய்யற மாதிரி இல்லை, ஆக்சுவலி உள்ளுக்குள்ளேருந்தே வந்திருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. I have to thank the directors, definitely Haran and Shoban தான் வந்து நன்றி சொல்லணும். Because they have put out so much effort, they have put so much of belief in me தான் சொல்லணும். ரொம்ப என் மேலேயும் வந்து நம்பிக்கை வச்சு அந்த ரோல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி we went through like 4 to 6 months of rehearsal. அவங்களுக்கு எப்படி மோல்ட் ஆகணுமோ அந்த மாதிரி மோல்ட் பண்ணி they got the thing over there. But also there's some input from my side as well, which அவங்க வந்து they were open enough to hear. ஒரு ஆள்லாம் வந்து like நீ என்ன சொல்றதுன்னு என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. No, not like that. They were open enough to hear. It's a very nice team to work with. And we still have good friendship until now. Okay. And எந்த பாட் நடிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாட்டா இருந்துச்சு? I think அது இல்லை, அந்த ஹோல் பார்ட்டி கஷ்டம் தான். எப்படி நடக்கிறதே கஷ்டம் தான் கண்டிப்பா. இருந்தாலும் கஷ்டம் அப்படிலாம் இல்லை, பட் இருந்தாலும் இது வந்து அந்த ஸ்கேல்ல வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் டாப்ல வருது அந்த மாதிரின்னு. I think the emotional part, இந்த லைக் த ஃபைனல் சீன், அந்த நீங்க சட்டை கட்டிட்டு ஓடுறது அந்த மாதிரி அந்த சீன்ஸ்லாமா இல்லை? I mean emotional thought. I mean that அந்த அழுவுறது, அந்த ஹோல் திங். அழுவுறணும் ஆனால் அழுவக்கூடாது நீங்க சொல்லுவாங்க. என்னது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் நாள் ஷூட் பண்ணோன்னே சீன்ஸ் யூ ஆல்ரெடி மேட் த ரிஹர்சல் அதெல்லாம் நிறைய பண்ணனால முதல் நாள் ஷூட் வாஸ் இட் கம்ஃபர்டபுள் கேமராமேனுக்கு போகிறதுக்கு? You had some extra. Actually முதல் நாள் வந்து கேமராமேன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அவங்களே என்னை கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்து முதல் நாளே வந்து என்ன சீன்னா வந்து முதல் நாளே ஒரு பைக்கில் பார்த்துருக்கீங்க, பைக்கில் உட்காந்து கூட்டாளி வந்து வீடியோ அடிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். நானும் வந்து பைக்லாம் ஓட்டுறதில்ல. எங்கள் வீட்டிலலாம் வந்து பைக்கில் கண்டோம் போதரா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பைக் வந்து திருத்தனமாக தான் ஓட்டுறது. எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியாது. எங்கள் அம்மா படத்தை பார்த்துட்டு ஆனா பைக்கெலாம் ஓட்டுற அந்த வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. கிளச் அதெல்லாம் கிளச் பைக் பாருங்க, கிளச் பைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் கிளச் பைக்னா எப்படின்னு. இல்லைன்னா சிலப்பா ஓட்டா சொய்தான் ஓட்டுனீங்களா? ஓகே தான். வந்து நம்ம வந்து தமிழ் பயணின் கூட கொண்டா தாடான்னு சொல்லிட்டு பந்தல் ஆடும்போது வந்து சும்மா அப்படியே கடைக்கு போய் கோக் வாங்கிட்டு வருது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம ஓட்டுறது தான். ஒரு சமயம்லாம் வந்து இந்த EX5 வந்து சும்மா முறுக்குறேன்னு சொல்லிட்டு ஏறு போட்டிருக்கோம், தெரியாது. முறுக்குறேன்னு சொல்லிட்டு த்ரூசா சூப்பர்மேன் தான் அதெல்லாம் நடந்திருக்கு. பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து வர நம்பர் இது போன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. நான் அவர் கூட போயிட்டு பின்னாடி உட்காந்து பைக்கை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவரு, அவசரத்துல போனவரு கிளச்சோட போயிட்டாரு. நம்ம பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு சும்மா முறுக்குன்னு சொல்லிட்டு முறுக்குறதா போயிட்டாரு. த்ரூசா சூப்பர்மேன் தான் த்ரூசா அந்த வச்சுக்க அங்கிள்னு நம்பர் எடுக்க நானே வரேன்னு. ஸோ இல்ல அதான் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த சீன் வந்து லைக் அந்த சீன்ல வந்து வீலி இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த வீலி வந்து அந்த பைக் ஓனர் பாப்லோ தான் வந்து அடிச்சாரு. பாப்லோ வந்து அவரும் நல்லா கொஞ்சம் தைரியசாலி, அவர் நல்லா வீலி அடிப்பாரு போல. ஆனா அவர் சொந்தமா அடிக்கும் போது சிங்கிள் அடிக்கும் போது ஜோக்க அடிச்சாரு மனுஷன். இப்ப வந்து இவரை ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. சும்மா சும்மா மழை வேற அடிக்குது, சரி மலையில வீலியான்னு சொல்லிட்டு இருக்கிற கடவுள்லாம் அப்படியே கும்பிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன்.
உட்காந்துட்டு அப்புறம் சரி சீனை பார்ப்போம்னு சொல்லி சீனை பார்த்தா வந்து என்ன நீங்க இப்படி வந்து உட்காந்து கொஞ்சம் நல்லா வந்து கெத்தா ஒரு மாசம் ஒரு எதை காட்டுங்களா, ஏதாவது வந்து கடைக்கு வெங்காயம் வாங்கிட்டு போற மாதிரி வந்து போறீங்க. சரி நம்ம மாசா உட்காரோன்னு சொல்லிட்டு மாசா உட்காந்து கடைசியா வந்து பார்த்தாலும் முடியல. ஏன்னா வந்து அவர் தூக்கம் முதல்ல வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி மசல் மெமரியில அப்ப என்னையே அறியாமலே வந்து பாப்லோ கட்டி பிடிச்சிட்டேன் நானு. ஸோ கடைசியில பார்த்தா வந்து நானும் பாப்லோ ஏதோ டேட்டிங் போற மாதிரி இருந்துச்சு. ஏதோ வந்து ஓகே அந்த மாதிரி அவரும் அதுவும் கைங்க வந்து நல்லா கொஞ்சம் சப்பியா வேற அவர் வந்து கை முடியல டயமீட்டர் பத்தலன்னு பார்க்க ஆக்சுவலி பார்க்க சொல்லுவேன். பார்க்க வந்து இந்த ஐயன் படத்துல வந்து சூர்யாவும் யாரு நம்ம ஹீரோயின் தமன்னா வந்து ஒரு சீன்ல அப்படியே மைக்ல அப்படி பரப்பாங்க அப்படி அதே அந்த சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன் தான் இருந்துச்சு. ஓகே along the way அது வந்து முதல் சீன்ல and then அப்படியே போயிருச்சு அப்படி. Yeah, I mean like the team made it very comfortable as well. You have to give it up to the team because they have an amazing team that is always there to help you. Like ADs லாம் இருப்பாங்க, you know, we don't give enough credits to the ADs that's working because ADs தான் வந்து இந்த சைடும் துப்பு வாங்குவாங்க, அந்த சைடும் வந்து பதில் சொல்லணும். இப்போ டேலண்ட்ஸ் வர டேலண்ட் ஒழுங்காக நடிக்கலைன்னா ஏடி தான் போய் வந்து டைலாக் வந்து ஒழுங்காக இது பண்ணணும். சினிமாலாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடிஸ் எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஒருத்தன் வந்துட்டு முதல்ல நடிக்கவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி? இல்லை, ஏன்னா வந்து நம்ம தான் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டோம்ல. ஓகே ஓகே, we have already gone through the rehearsal over there, you know, so some other actorsலாம் வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி. லைக் ஒழுங்காக லைன் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்க, ஒரு மாதிரி ஏசவும் முடியாது. ஏசுனா அவங்க டேலண்ட்ஸ் கிளம்பிட்டாங்கன்னா முடிச்சு இப்போ யாரா நான் போய் தேடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் தேம் ட்ரைங் டு மோல்ட் தட் அண்டர் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் நாட் ஸ்கோல்டிங். நான் ஏசக்கூடாது, ஆனால் நான் ஏசாம நான் வந்து நான் அந்த வேலையை வாங்கணும். கஷ்டமான விஷயம் தான். அப்ரிஷியேட் த ஏடிஸ் மேன். ஸோ ஒன்று ஏடிஸும் வந்து நிறையா இப்போ வந்து லைக் டீம்னா வந்து லைக் இந்த மாதிரி செய்யுங்கண்ணே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாக்குற அந்த ஹோல் திங் வந்து லைக் நானேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்போ லைக் அந்த பைக் சீன்லாம் இருக்கும். அந்த பைக் சீன்ல வந்து ஒரு பையன் வந்து சொன்னானே, நீங்க வந்து ஏன்னா சொன்ன மாதிரி பைக் ஓட்ட தெரியும், ஆனால் வந்து என்னை யாரும் வந்து லைக் ரீல்லாம் எடுத்ததில்லை, எனக்கு தெரியாது பைக்கில் நான் வந்து நல்லா இருக்கேனா இல்லை வந்து கடைக்கு போய் முட்டை வாங்குற மாதிரி இருக்கேனா சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. திடீர்னு ஒரு பையன் வந்து 3வது டேக் நான் எடுக்க போகிறேன். பையன் வந்து சொன்னான், நீங்கள் வரும்போது நீங்கள் இப்படி நிப்பாட்டும் போது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, ஏன்னா வந்து கெத்தா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லைட் கொஞ்சம் பைக்னா கெத்தா இருக்கும். ஏன்னா நானே கொஞ்சம் வளர்த்தியா வேற பைக் வந்து எப்படி இருந்தாலும் வந்து முட்டி வந்து இடத்துல வரைக்கும் வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ ஐ அப்ரிஷியேட் தட், ஏன்னா ஓகே ரைட் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவன் பைக் ஓட்டுவான், பைக் ரீல் எடுப்பான், அவனுக்கு தெரியும் பாருங்க, ஏன்னா பைக்கோட பிக்சர் எடுத்திருக்கான். ஸோ யூ ஹேவ் டு லிசன் பீப்புள் அரவுண்ட் யூ பிகாஸ் பீப்புள் ஆர் வாட்சிங். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிங்கன்னா along the way நீங்கள் நான் இது எல்லாமே சொல்லும் போது either stand up காமெடியாக என்ன இருந்தாலும் யூ ஆல்வேஸ் ஓப்பன் டு த அதர்ஸ் இன்புட்ஸ்னு சொல்கிறது, கிரிட்டிசிசம்னு சொல்கிறது எப்படின்றதுல இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் சொன்னால் நீங்கள் யூ அக்செப்ட் இட்ல. ஐ மீன் because they are taking the time, they are putting the effort to come and tell you, right? So that means there must be something there, you know. இப்போ ஒருத்தன் ஹேட் பண்ணுறான்னா எதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்? பட் இருந்தாலும் எது சொன்னாலும் இப்படி எல்லா நேரத்துலையும் எல்லாமே நம்மள கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்ல முடியாது. எப்படின்னா வந்து இட்ஸ் வெரி ஈஸி. எப்படின்னா யூ ட்ரீட் ஹவ் யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட், ரைட்? சிம்பிள் as that. ஓகே, இப்போ நான் அவ்வளோ போல்டா வந்து உங்ககிட்ட பேசுறேன், அவ்வளோ ஓப்பனா பேசுறேன்னா ஐ அக்செப்ட் when people openly talk to me as well, you know, like, you know, I appreciate that. rather than புரிய வச்சு பேசுறது, பின்னாடி போய் வந்து வேற மாதிரி இது பண்றது. ஆமா, உங்க அதான் அந்த பாட்காஸ்ட்ல கூட இடையில நான் பார்த்துருந்தேன், மாமா ஜாமா பூமான்னு உங்க அந்த கேள்வி கேட்டதுக்கே கூட நீங்க பதில் கொடுத்துருந்தீங்க, ஜோக்கா இருந்துச்சு. சொல்றீங்க அந்த பேரை கூட நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ உங்க மனசுல தான் இருந்திருக்கு அப்படின்னு. கரெக்ட். I mean like தெரியல, இருக்கலாம், I'm not sure, you know, but the thing is MamaJammaPuma is not even a bad word. It's just MamaJammaPuma. உங்க மனசுல என்ன இருக்கு, you know, like இப்போ வந்து நீங்க you every action has a equal reaction சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான், you know, you are reacting to what you thought it is. அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. என்னது ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரிலாம் பெப்-டாக் ட்ரை பண்ணும் போல இருக்கு நீங்கள் அப்படின்னு, இந்த மோட்டிவேஷனல் டாக் அந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஓகே தானே, நீங்கள் கிட்டத்தட்ட பண்ணுறது. நீங்கள் மோட்டிவேஷன்னா சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மில்லியனர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஆக தயாரா வாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கோட்டு போட்டேன், ஒரு டபுள் சைஸ் சைஸ் கோட்டை போட்டு நான் வந்து இறங்கிட வேண்டியது, நான் கோபிநாத் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு. ஸோ என்ன இந்த படம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் ஐ மீன்
நான் ப்ரீமியர்லேயும் பார்த்தேன். லைக் எல்லாருமே வந்து உங்ககிட்ட சொன்னது ஐம் ஷூர் லைக் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ப்ரேஸ்ட் யூ அண்ட் எவ்ரிதிங். ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படம் வந்து என்ன நம்ம ப்ரீமியர்ல எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க அப்படின்னு காலைல எந்திரிச்சோன்னே நீ நடிகண்டா உனக்கு தான்டா த்ரிஷா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்துச்சா? எனக்கு த்ரிஷா இல்லை, எனக்கு நந்தினி போதும். ஐ மீன் லைக் எப்படி நம்ம இப்போ சீன் பை சீன் செஞ்சிட்டோம், ஆனால் வந்து ஃபுல் அவுட்கம் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஒன்று இல்லை நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா அந்த படத்தை டப்பிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருப்பீங்கன்னா இல்லை, ஏன்னா இந்த படம் வந்து லைஃப் ரெக்கார்டிங்கில் இருந்தது. ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த மூவிஸ் தட் தே ட்ரை தியர் லெவல் பெஸ்ட் டு டூ லைஃப் ரெக்கார்டிங். ஓகே, யூ ஆல்ரெடி ஹேவ் ஆல் தட் சவுண்ட்ஸ் ஓவர் த ad libs தான் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு சீனுக்கு தான் வந்து ஒரு மாதிரி ad libs மாதிரி இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஸோ யூ do not see the whole final product. So when I got to see the final product with the whole family, it was a vibe. Yeah, it was nice. Very different. Like wow, I can imagine. ஏன்னா வந்து நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து I had the full script. So you with your own imagination you already have a movie that's running in your head மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது இது ஒன்று எக்ஸ்ட்ரா சீன் வந்து நம்ம செஞ்சுருப்போம், இதை வெட்டிட்டாங்க அதை வெட்டிட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ ஹேட் a lot of good reviews, especially from my sister, my parents, my wife, people who I love. Yeah, everyone said it was nice. I appreciate that. யார் தெரியாதோ அவங்களும் வந்து like they took the time, they took the effort to come and like tell what's nice, what's not, and all those kind of stuff. So we appreciate. Yeah, definitely. அந்த ஃபீல் ஜோக்கான ஃபீல். ஐ மீன் லைக் நம்ம ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அண்ட் அதை வந்து ரெண்டமான ஆள் வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது. ஆமாம், ஏன்னா அதே ஐ மீன் வேற பாட்காஸ்ட் சொன்ன மாதிரி தான், விச் இஸ் லைக் ஸ்டாண்டப் காமெடினா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வந்து இமீடியட்டாக கிடைக்கும். விச் இஸ் லைக் நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், அந்த ஜோக் சிரிக்கிறீங்களா இல்லையா, அவ்வளோதான். But whereas when you do movie and all this kind of stuff, நம்ம செஞ்சாச்சு ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து ஆக்கியாச்சு, கொடுக்க போகிறோம். நல்லா இருக்கு இல்லைண்ணா அப்படி. ஐ மீன் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வை ஓப்பன் ஃபார் லைக் போத் சைட். ஓகே, நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைனாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. Always, yes, definitely. Always. இல்லைனா வந்து we do something else, but simple. So now, okay, so now it's succeeded. அது சக்ஸஸ் ஆயிருச்சு. So would you consider yourself? இல்லை, இப்போ நான் நடிகண்டா succeeded சொல்கிறீங்க, ஆனால் வந்து I mean like it would be better if people watch more lah, like. Okay, but okay lah, at least the effort was appreciated. Yes, definitely. We I appreciate the people who took the movie for 28 days. Okay, so 28 days வந்து we had the movie in cinema. Okay, so that is definitely a big congrats to the whole team for the whole movie to be in cinema for 28 days. I think 28 days is quite a good run. That's all. Yes, definitely. Yeah, so would you consider yourself like, okay, நான் நடிகன் ஆயிட்டேன் அப்படின்னு, I'm going to try different roles, or இல்ல அடுத்த படத்துக்கு I'm going to like நான் இன்னும் கொஞ்சம் என்னை மாற்றிக்கணும், இன்னும் டியூன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு? ஐ திங்க் இட்ஸ் a learning process தான். எப்படி நம்ம நடிகனை ஆகிட்டேன்னு ஒரு படத்துலேயே வந்து சொன்னால் அது தெனாவட்டு, அது திமிரு, அது வந்து வேற மாதிரி, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா வந்து மை ஃபேவரட் ஆக்டர் இஸ் கமல்ஹாசன். ஓகே, ஸோ கமல்ஹாசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவரே வந்து ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா நீங்க சொல்லிருங்க. நம்மளாம் இங்க நம்ம ஓகே என்னதான் ஸ்டேஜ்ல வந்து நீங்க கல்யாணத்தை பத்தி நிறைய ஜோக் பண்ணாலும் சீரியஸ் நோட் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அண்ட் வாட் ஹஸ் மேரேஜ் ஹஸ் கிவன் டு யூ? பிகாஸ் இந்த கேள்வி வந்து நான் இவர்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் ஒரு காரணம் இருக்காது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் அந்த என்எஸ்டி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தட் மை ஒய்ஃப் இஸ் மை பிகஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் டு டூ காமெடி அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டால் அதுக்கும் வந்து போடுறாங்க என்கிட்ட, ஏன் நீ பர்சனல் கேள்விலாம் கேட்குற அப்படின்னு. ஸோ இப்போ காரணம்லாம் வர சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன் அந்த கேள்விலாம் கேட்குறேன். ஐ திங்க் my wife is the biggest inspiration. My wife is the biggest motivation, everything, man. Yeah, definitely. I mean, எப்படின்னா you have to எப்படி ஒரு பாட்டு இருக்குமே, என்னது, மனைவி அமைவதெல்லாம் எனக்கு வந்து வரோம் அவங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரம் கிடைச்சிருக்கா, சாபம் கிடைச்சிருக்கான்னு நீங்களா உருவாக்குறது. you have to understand that. எப்படின்னா how to put it in this, okay, I think you have to appreciate your partner, definitely. Okay, we don't have that ego in our whole
டிபார்ட்மெண்ட் ஓவர் த. ஸோ ஈகோ விட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். அது இஸ் த ஃபர்ஸ்ட் கில்லர் ஆஃப் எவ்ரி திங் டெஃபினெட்லி. ஓகே, எப்படி நான் வந்து மற்றவங்க நீங்கள் சொல்கிறீங்களா யூ ஆர் ஓப்பன் டு எவ்ரி திங் தட் பீப்புள் சேன்னு சொல்கிறீங்களா? ஓகே, எப்படி நான் வந்து மற்றவங்க ஓப்பனாக இருக்கணும், மற்றவங்க சொல்கிறத வந்து எப்படி டேக் இன் பண்ணி I'll take the criticism, I'll take this good one, bad one, everything நான் கேட்குறனோ, I give that same benefit and same respect to my wife. அவங்க கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்னா பொறுமை. எஸ். Okay. You didn't had it earlier. No. I mean, I think 20s வந்து ரத்தம் கொதிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே go through தான். Yeah, definitely 20s வந்து ரத்தம் கொதிக்கும்னு ஒரு காலம் தான் அது. But I think journey makes you appreciate what you have went through lah. Okay. And எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இட்ஸ் லைக் அ பேசிக் நீட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் இருக்கணும், எல்லாருக்குமே ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் தேவை. பட் நான் எப்பயுமே பர்சனலி பிலீவ் பண்ணுவேன் ஃபார் த கிரியேட்டிவ் பீப்பிள், லைக் இப்போ உங்களை மாதிரி லைக் யூ நீட் டு கம் அப் வித் லைக் கிரியேட்டிவ் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஆர்ட்ஸில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மண்டை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மண்டைக்குள்ளேருந்து தான் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறீங்க. எக்ஸ்ட்ரா கேர் பார்த்துக்கணும். ஏன்னா மண்டை ஓடிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே ஓடிடும். ஏன்னா அங்கேருந்து தானே எல்லாமே வருது. எல்லாருக்கும் மண்டை முக்கியம் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த மண்டையை வந்து எப்பயுமே கொஞ்சம் பீஸாக நல்ல ஒரு மென்டல் ஹெல்த்தில் இருக்கிறது முக்கியம்னு நான் நம்புறேன் எப்பயுமே. ஏன்னா தட்ஸ் when your creativity comes out. Like இந்த எஸ்ஜே சூர்யா இசை படத்தில் சொல்லுவாங்களே, அவங்களோட அந்த பீஸை இது பண்ணோன்னா இசையே வராது அவங்களுக்கு, ஏன்னா அந்த கிரியேட்டிவிட்டி பிளாக் ஆயிரும். Definitely, yes. So நீங்க what do you do to maintain, like to keep it sane? Yeah, I think I've started doing meditation recently, but before that we go to temple, once a week at least we go to temple. I take the time to meditate, I take the time to make sure that my mental health வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும், which is ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்தோடனே வந்து இந்த எல்லாமே நம்ம தலையில் ஏறி இருக்கோம் பார்த்தீங்களா, you surrender that to him, you come back, you simple as that, அவ்வளோதான். And also you don't take anything personally, அவ்வளோதான். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து திடீர்னு வந்து என்ன எப்படி சொல்ல முடியும், என்ன அப்படி போட்டோம் சொல்ல முடியும், அவங்க பிரச்சனையே இருக்காது, ஆனால் எப்படி நடக்க முடியாது. I don't take it personally. Yeah. So yeah. Okay. Mental health, yes, I do that, and definitely what do you call that? I talk a lot to my wife. I have any problems, I talk to her. She have any problems, she talks to me. We do not have any ஒரு மறைவு ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படின்னா வந்து பல பேருக்கு வேலையில் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், வேலையிலே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, அதே சமயத்தில் வந்து வீட்டில் நீனும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு அந்த இடத்துல வந்து சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேறேன்னு வந்து உங்கள் பார்ட்னர் கேட்குறாங்க, சொல்லுங்கள், என்னதான் சொல்லுங்கள், உனக்கு புரியாது, நீ யாரு அதை டிசைட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு புரியாதுன்னு. ஆமாம், எப்படி அது ஆனால் வந்து நிறைய பேர் வந்து will put first of their friends and their what do you call that, their third person in that colleagues கிட்ட வந்து family problems சொல்லுவாங்க. Okay, and all those kind of stuff, things you don't need to tell and all those பத்தி கூட பேசுறது இல்ல அப்படினு. Yeah, you speak, man. I mean, gossip பண்ணுங்க, யார் வேணாம்னு சொன்னா, like yeah, that's where it is. ஒரு ஆள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றுமே பிடிக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் ஒரு 3 வாட்டி காஃபி இதுக்கு போயிருப்பாங்க, 4 வாட்டி டாய்லெட் போயிருப்பாங்க, 2 வாட்டி ரிப்போர்ட் கேட்டிருப்பாங்க. I mean, we all went through office, it's not even that busy. Okay, நான் ரொம்ப பிஸி எவனோ அவ்வளோ பிஸி இல்லை, சரியா? யாருமே பிஸியா இல்லை, சரியா? ஓகே, டாய்லெட் போனால் ஒரு ஆம்பளை வந்து 40 நிமிஷம் வந்து டிக்டாக்லாம் திறந்தா 1 hour, இது 2 காலம் வந்து மறுத்து போய் அந்த மறுத்து போகிற காலை வந்து கவர் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகி தான் வெளியே வராங்க. ஸோ nobody is busy. Okay, if you are saying busy, okay, if you come and comment saying that who say I'm not busy, you are not busy because you have time to comment. Okay, so simple as that. Okay, so nobody is busy. Appreciate the people around you, give them time. உண்மைதான். ஐ மீன் அது 2 விஷயம் ஒத்துக்கிறேன் நான். நோபடி இஸ் பிஸி, உண்மைதான். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டி தான். நான் எப்பயுமே இப்போ சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா நான் அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் கீழே குறவாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, இல்லை மச்சி நீ கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் அதே டைமில் வந்து இப்போ நான் ஒருத்தவங்ககிட்ட இப்போ மேபி பேங்க் ஏஜென்ட் நான் லோன் கேட்டிருக்கேன், அவன் ரிப்ளை பண்ணான்னா உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ரையாரிட்டியில் அவங்க இருக்காங்க. இப்போ நான் உனக்கு ரிப்ளை பண்ண எனக்கு அந்த விஷயம் வேணுன்ற மாதிரி அதுதான் எப்பயுமே இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்னது
எனக்கு ஒன்று கிளிக் ஆனிச்சு என்னன்னா அந்த கோசிப் பண்ணுறது ஒய்ஃப் கூட. அது ஆக்சுவலி ஒரு நல்ல அது ஒரு நல்ல ஹேபிட் நானும் நினைப்பேன். ஏன்னா நானும் என் ஒய்ஃபுமே ரொம்ப உட்காந்து நம்ம அண்ணாட உட்காந்து ராத்திரி வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பேசுவோம். அங்கே அன்றைக்கி அவன் பற்றி எப்படி பண்ணிட்டான், இது பற்றி எப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம் அது வந்து என்னடா நம்ம இன்னும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறோம் அப்படின்னு. பட் எப்படி எல்லாரும் புறம் பேச போகிறது தான். ஸோ அது உங்கள் ஒய்ஃப் கிட்டே பேசினா அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அண்ட் இட்ஸ் லைக் அ ஹெல்த்தி ஒரு பாண்ட் உருவாக்கும். ஆமாம், நம்ம ஃப்ரெண்டுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். எஸ், நிறைய பேர் வந்து நான் ஒய்ஃபாக தான் பார்ப்பேன். ஆமாம், நான் என் மச்சான் கிட்ட பேசுறது வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் பேச முடியாது. ஒரு விஷயம் வந்து நான் வந்து பேசுவேன். உன் ஒய்ஃப் கிட்ட செய்யற ஒரு விஷயம்லாம் உன் மச்சான் கிட்ட செய்ய முடியுமா? முடியாது தானே. தென் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? எப்படி வந்து உன் மச்சானுக்கு அவ்வளோ ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குற, ஒரு விஷயத்த வந்து உன் ஒய்ஃப் செய்ய சொல்றிய, அந்த விஷயத்துல உன் மச்சான் வந்து கொடுப்பானா? முடியாதுல்ல. So it's the same thing. So பயந்துருவான். ஆமா, உன் மச்சானுக்கு தெரியுமா நீ காலையிலேயே டாய்லெட்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பானு? தெரியாத? உன் ஒய்ஃபுக்கு தெரியும். உள்ள போனோம் வந்து வெளியில நம்ம வந்து டிக்டாக் திறந்து ஃபுல் வால்யூம்ல வச்சா மட்டும் வெளியே வந்து நம்ம காத்தின் சங்கதி இசை அதெல்லாம் வந்து தெரியாது. ஆமா, இசை பிரியும் போது வந்து தெரியாது. தெரியும், எல்லாமே தெரியும். அது ஸோ கூச்சப்படாம உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறீங்க. நிறைய விஷயம் நீங்க உங்க ஒய்ஃப் கூட செய்றீங்க, நிறைய விஷயம் உங்க ஒய்ஃப் கூட வந்து இது பண்றீங்க. அப்போ லைக் just be open man in anything. அவ்வளவுதான். ஓகே அப்பா ஸ்டாண்டப் காமெடியில் ஆரம்பிச்சு வாழ்க்கைக்குள்ளே பூந்து ரிலேஷன்ஷிப்பில் வெளியாகிறான்ற மாதிரி அப்படியே எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்துருச்சு. ஸோ நைஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஒரு ரேபிட் ஃபயர் இருக்குது ப்ரோ, அதையும் முடிச்சுட்டு நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. எப்பயும் போல தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ரேபிட் ஃபயர் உங்களுக்கு சக்குன்னு கேட்டனா சக்குன்னு வர பதில் சொல்லிடுங்க அப்படின்னு. ஓகே, இது கான்ட்ரவர்ஷியல் பர்சன் சக்குன்னு சொல்லுமா? ஓகே, எனக்கு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு ஜோக் சொல்லுங்கன்னு மட்டும் நான் கேட்க மாட்டேன். நான் உங்களோட நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன், அது சொன்னால் நீங்கள் எவ்வளோ காண்டாவீங்க நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு பாட்காஸ்ட் இடையில பார்த்தேன், அந்த கேள்வி கேட்டோன்னு பாட்காஸ்டே முடிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படின்னா நீங்க வந்து ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் வந்து போலீஸ்காரர் நீங்க நல்லா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அரெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். சொல்ல மாட்டீங்க, ஜோக்கா போடுறீங்க. அது மாதிரி சொல்ல மாட்டீங்க. டாக்டரா வந்து டாக்டரா ஆபரேட் பண்ணுவாங்க அது மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஸோ எவ்ரி ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொஃபஷன். ஸோ அக்கௌண்ட் நான் கணக்கு போட்டு டக்குன்னு டீச்சரா ஏங்க கத்துக்கொடு. நான் கேட்கல அந்த கேள்வி நான் எழுதவே இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஸோ நம்ம போயிடுவோம். உங்களோட ஃபேவரட் காமெடியன்? விவேக். உங்களோட ஃபேவரட் மூவி? காட்ஃபாதர். ஃபேவரட் லோக்கல் மூவி? லோக்கல் மூவி மெட்ரோ மலை. அதை தவிர இஃப் லெட்ஸ் சே டிஃபரண்ட் டைரக்டர் அப்படின்னா இது என்ன பையஸ்ன்றாங்க இல்ல இது ஒரு டிஃபரண்ட் டைரக்டர்? நோ ப்ராப்ளம். கார்த்திக் ஷாமலன் மேன். கார்த்திக் ஷாமலன் அமேசிங். அவர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து லைக் EVTல இருந்து நவ்க்ரானி ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஆல் தி வே டு சி ஃபார் சிந்தா. நீங்க யாரோட பெரிய ஃபேன்? லைக் இவரை எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுங்க, இவ்வளவு ரொம்ப ஃபாலோ பண்ண அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? டேவ் ஷெப்பர்ட். For profession. Okay. One movie that you can watch again and again and still laugh? முக்காவாசி கமல்ஹாசன் and Crazy Mugan involved movies. Recent time celebrity crush? Celebrity crush ni யாரும் இல்லையா எனக்கு? நோ செலிபிரிட்டி கிரஷ் இல்லை. நான் கல்யாணம் பண்ணப்பா யார் மேலே கிரஷ் வைக்கிறது? கல்யாணம் தான் கிரஷ் தானே வைக்க முடியும், வேற எதுவும் தான் வச்சா தான் தப்பு. கிரஷ் மட்டும் வச்சா பிரச்சனை இல்லை. பல செலிபிரிட்டி கிரஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். Okay, the best compliment you received? The best compliment I received from my wife. நல்லா செஞ்சீங்க சார். ஓகே சாரி ப்ரோ, அந்த பதில் என் மைண்டில் வேறு மாதிரி வந்துச்சா, ஸோ அதனால நான் சிரிச்சிட்டேன். டபுள் மீனிங்கா? ஆமாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ மூளை அப்படி டியூன் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் நிறைய சொன்னீங்களே, ஐ மீன் இந்த ஜேர்னியில் வந்து நான் இவ்வளோ கோ த்ரூ பண்ண அப்படின்னு உங்களோட பிகஸ்ட் லெசன், ஐ மீன் நான் கற்றுக்கிட்டதுலேயே இதுதான் என்னோட சிறந்த பாடம்னு சொல்லாமா அப்படின்னு? கற்றுக்கிட்ட சிறந்த பாடம்னா வந்து உன் வேலையை பார்த்துன்னு இப்போ. ஓகே. One person you wish to meet at least once in a life, I mean நேரடியா மீட் பண்ண அப்படின்னு? விவேக். But I don't think so that's happening. நீங்க கேட்டதுலேயே ஒரு worst joke? ஒரு ஜோக் சொல்லுங்க. அதுதான். ஓகே. ஸோ இது வந்து ரேபிட் ஃபயர். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி அந்த நாகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து கேட்க முடியாது அந்த மாதிரி ஒன் வேர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்டே இந்த பதில் வந்து நான் எதிர்பார்க்குறேன் சொல்ல. ஸோ ட்ரை பண்ணுவோம். அது லெஜெண்டரி சீனு. ஆமாம், நம்ம ரெண்டு பேர் சாவடிக்க போகிறோம். ஓகே, கால் கிரெடிட் கோஸ். அந்த சீன் நல்லா இருக்கும். இது நல்லா இல்லைனா எங்களுக்கு கோச்சிக்காதீங்க. அண்ட் இதை நிறைய பேர் செய்யணும்னு இருந்தேன், பட் வந்து
இந்த அளவுக்கு இதை பத்தி நீங்க சொன்னது டபுள் ஸ்டோரி டபுள் மீனிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா. நிறைய பேர் செய்யணும்னு இருந்தேன் அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர்கிட்ட நானும் இது செய்யணும்னு இருந்தேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த பதில் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை பார்த்தோன்னு தான் எனக்கு இவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவு நம்பிக்கை. 4 மொழி பேசுறீங்க, இந்த இதுதானே கேள்வி தானே அப்படின்னு. சரி, 4 மொழினா 4 பேர் 4 லாங்குவேஜ்ல வந்து வேற உள்ள சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பிரிக்க முடியாது. நானும் என்னையும் மனைவியும் ஓகே. சேர்ந்தே இருப்பது சேர்ந்தே இருப்பது நானும் மைக்கும். ஓகே. சொல்லக்கூடாதது பொய். ஓகே. கேட்க வேண்டியது மற்றவங்க சொல்றதே. பார்க்க கூடாதது மற்றவங்க குளிக்கிறத. பார்த்து ரசிப்பது நம்ம குளிப்பத. அழகுக்கு அழகுக்கா வானம். அறிவுக்கு அறிவுக்கா எங்க அப்பா. கேள்விக்கு நீங்க. நல்ல ஜோக்குக்கு நானு. அவ்வளவுதான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குளிக்கிறதா மத்த குளிக்கிறத பாக்காதீங்க. ஆமா அப்படி பாத்தீங்கன்னா செருப்படி தான் உங்களுக்கு அப்படி. ஆமா, உங்களுக்கும் பிடிக்காது. அவன் குளிக்கணும் ஒழுங்கா குளிக்க மாட்டான். அவனும் குளிக்கணும்னு நினைப்பான். எங்க இருந்து வந்து நீ அப்படின்ற மாதிரி. ஓகே நைஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி உண்மையா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு எபிசோடு. எஸ், கை கொடுத்து நம்ம சலாம் பண்ணிக்குவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து இவ்வளவு நேரம் பேசி இந்த ஃபன்னா இந்த ஷோலாம் செஞ்சதுக்கு. என்ன மூளை கொஞ்சம் அந்த மாதிரி டியூன் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காதீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னையும் இங்கே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான். ஐ மீன் பேசணும், அவ்வளோதான் நம்மளுக்கு பேஷன். ஸோ யா, ஃபார் த ஸ்பேஸ், ஃபார் த டைம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். டைம் வந்துச்சுன்னா தட்ஸ் மீட் அகைன். ஷோர் கண்டிப்பாக மாறி ஹம்பலாக இருந்துக்கணும் 2 பேரும். ஸோ யா, நீங்களும் அதே மாதிரி ஹம்பலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச நல்லா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் யா, திரும்பி அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட், இன்னொரு கெஸ்ட் நம்ம ஒன்று பார்ப்போம். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.